ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 409 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா டயர் பேக்ஸுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சோஜி பஞ்ச் பண்ண வரப்ப சக்குரா மனசுக்குள்ள இல்ல என்கிட்ட இன்னும் போதுமான சக்கரா இல்லைன்னு திங்க் பண்ணுவா. கண்ணை முடிக்குவா. ஐஸ் ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப ஈனோ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பின்னால சமாளிச்சு இழுத்துட்டு வருவா. சப்கான்சியஸ்குள்ள இருக்க ஈனோ சோஜி கிட்ட முழிச்சுக்கன்னு கத்துவா. சாயா அடுத்த ட்ரை பண்ணி தோத்து போக போற என்னோட பொம்மை கிட்டன்னு கேப்பா. ஈனோ அவன் ஒன்னும் பப்பட்டு இல்ல, அவன் என் ஃப்ரெண்டுன்ட்டு போஸ்ட் கொடுப்பா. சாயா பின்னால போயிட்டு என்ன பண்றேன்பா. சோஜி மைண்டை விட்டு போன்பா. ஈனோ இங்க போறது நான் இல்ல நீ தான் போகணும்பா. சாயா ஈனோ முடியாதுன்ட்டு யாமனாகா கிளானோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுவை தோத்து போக விட மாட்டேன் பயங்கரமா ஃபோர்ஸ் கொடுப்பா. சாயாவை வெளியும் தள்ளிடுவா. ரொம்ப மூச்சு வாங்கும். ஈனோ சோஜியை கண்ட்ரோல் பண்ணுவா. இதை பார்த்து சக்குரா ஈனோன்னு கத்துவா. சாயா விழுகுவோம். லேடி சாயா அக்கான்ட்டு சனான் மாமுஷி வருவாங்க. சாயா என்னோட ஜுட்ஸு ஒரு வகையில் அண்டனா இருக்குன்ட்டு செம்ம காண்டாயி இல்ல நான் தோக்க மாட்டேன், நான் தோக்கறக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு அந்த பப்பட்டை பிடிச்சுக்குவா. மாமுஷி அண்ட் சனாக்கா அள்ளு விட்டு திரும்பி பார்ப்பாங்க. வேற லெவலில் அட்டாக் விழுகும். எல்லாம் தெரிச்சு போவாங்க. சோஜியும் நார்மல் ஆயிருவா. ஈனோவா உடம்புக்கு வந்துருவா. சக்குரா நீ சாதிச்சிட்ட ஈனோன்பா. ஈனோ தம்ஸ் அப் சைன் பண்ணுவா. சோஜி நார்மல் சைஸ்க்கு வந்துட்டு ஈனோ சக்குரான்னு கூப்பிடுவான். பார்த்தா சாயா பப்பட்டா இருப்பா. என்ன அவ பப்பட்டான்ட்டு ஆச்சரியப்படுவாங்க. அவ கையில ஒரு டால் வச்சிருப்பாள். அது கொடுக்குற எக்ஸ்பிரஷன் இன்னும் பயமா இருக்கும். கிரவுண்ட்குள்ள போகும். மாமுஷி லேடிஸானா இங்கின்பா. என்ன மாமுஷி இருக்கியான்பா. இருக்குன்ட்டு எந்திரிப்பான். அக்காக்கு என்னாச்சுன்னு கேப்பா. பப்ப டப்பியர் ஆயிட்டு ஓகே தான், ஆனா என்னோட பொம்மை தான் உடஞ்சிச்சுன்பா. சனா தூக்கிக்குவா. நீங்க தோக்கடிக்கப்பட்டீங்கிறத நம்ப முடியலன்பா. மாமுஷி என்ன சொன்னா நான் தோக்கலன்ட்டு கத்துவா. இதுக்கப்புறம் சுனி எக்ஸாம் பத்தின கவலையில எனக்கு இல்ல, பழி வாங்கியே தேரணும்னு கோவப்படுவா. மாமுஷி ஆனா எப்படின்னு கேட்பான். அவங்க 3 பேத்தையும் பப்பட் சாக்கி 10 வருஷத்துக்கு டாய்லெட் கிளீன் பண்ண விட போறேன்பா. மாமுஷி யோசிச்சு ஷாக்காவான். சனா உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததுதான்க்கா மோசமா இருக்குன்பா. சாயா லீவ் சேர்ந்தவங்களை விட போறதா இல்ல, குறிப்பா சென்சாரி டைப் உள்ள அந்த பிளாண்ட் ஹேர் பொண்ணு. சனா உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும்லன்னு கேப்பா. தெரியும்கான்பா. சக்குரா சோஜி ஈனோ 3 பேருமே டயர்ல தான் நடப்பாங்க. சக்குரா மனசுக்குள்ள சோஜி ஈனோக்கு அடுத்தடுத்து பேட்டில்ஸ் பண்றதுனால சக்கரா காலியா இருக்கும். பேட்டில் ஒண்ணுக்கு எடுத்துடணும்னு வந்துகிட்டே இருக்கு. அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர் ரெண்டுமே லிமிட்ல இருக்கும் திங்க் பண்ணுவா. சக்குரா முதல்ல நருட்டோவும் சாஸ்கேவும் நான் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் இவங்களை பாதுகாக்க போறேன்னு திங்க் பண்ணுவா. அப்படியே நருட்டோவை காட்டுவாங்க. ஜிராயா இன்னைக்கான ட்ரைனிங்க வேற லெவல்ல செட்டப் பண்ண போறோம் பாரு. இது எக்ஸ்பெரிமெண்ட் போல, எனக்கு எப்படி போகும்னு தெரியாது, தயாரான்னு கேட்பாரு. நருட்டோ செஞ்சு பாத்திரலான்பா. கெரோட்டோராவை வெளியே கொண்டு வருவாரு. கெரோட்டோரா எனக்கு என்னமோ சரியா படல, இப்பன்னு சமன் பண்ணிக்கேன்னா அது கருத்தங்கும். ஜிராயா அதேதான், நீ எனக்காக அந்த நைன்டெல்ஸோட சீல கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் பாரு. நருட்டோ ஷாக்காவான். கெரோட்டோரா நான் இதை எதிர்க்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். நைன்டெல்ஸை சாதாரண மனுஷங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஜிராயா அதனால தான் ரைட் சைஸ் எடுக்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டேன் பாரு. பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு நருட்டோவால 2 டைல்ஸ் வரைக்குமே அவனோட சைக்கியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவனால எவ்வளவு தூரம் போக முடியும்னு பாக்குறக்காக தான் பாரு. கெரோட்டோரா நருட்டோவை பார்த்து நீயே சொல்ற தம்பி உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா, சீல ரிலீஸ் பண்றதுங்கிறது நைன்டெல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுதுங்கிறதுக்கான அர்த்தம். அதை ஒன்னு எடுத்துக்காதுங்கிறதுல உறுதியா இருக்கியா, கண்ட்ரோல் இழக்க மாட்டேன்னு கேட்கும். நருட்டோ பதில் சொல்ல முடியாம தடுமாறுவான். ஜிராயா நிலம மோசமாச்சுனா நான் ஜிராயா ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின், அதை என்ன கொன்னாலும் நான் ஸ்டாப் பண்ணுவேன் பாரு. நருட்டோ தேங்க்ஸ் பெருசுன்பா. ஜிராயா நருட்டோட அபிலிட்டிஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் அதை மாஸ்டர் பண்ணுவான்னு. நருட்டோக்குள்ள 9 டைல்ஸ் அடைச்ச 4th ஹோக்காகே செஞ்சது போலன்னு பாரு. நருட்டோ சரின்ட்டு சீல கட்டுவான். கெரோட்டோரோ ஏதோன்ட்டு சீல ஓபன் பண்ணி விட்டுட்டு பின்னால வந்துரும். நருட்டோக்கு 2 டைல்ஸ் வரதை பார்த்துட்டு 2 டைல்ஸ் உடனே வந்துருச்சு, 3rd டைலும் வந்துருச்சுன்னு கெரோட்டோரா. ஜிராயா அவனோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ணுங்க பாரு. நருட்டோ மனசுக்குள்ள தெரியும் இந்த இரிட்டேட்டிங்கான ஃபீல் என்ன கசப்பாவும் வெறுப்புனாஜதாவும் இருக்கு, எனக்குள்ள எல்லாம் இருட்டாகிற மாதிரி திங்க் பண்ணுவான். அவன் கூட கோஆபரேட் பண்றன்னு வாய்ஸ் கேட்கும். நருட்டோ 9 டைல்ஸை பார்த்துட்டு ஷாக் ஆவான். 9 டைல்ஸ் பெண் வாங்காத, உனக்கு பவர் வேணும்லன்னு கேட்கும். நருட்டோ வாய் முடுங்கும் போது அங்க இருக்க தண்ணி அவன் அடிச்சுட்டு போகும். 9 டைல்ஸ் ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல, கிராமத்தை விட்டு போனவனை திரும்ப கூட்டிட்டு வர பாக்குற, அவன் எப்போ நம்ம மறந்துட்டான், பெட்டரான பார்ட்னரோட டீமை போயிட்டாங்க. நருட்டோ வாய் மூடிட்டு போங்கிறப்ப அப்படியே தண்ணிக்குள்ள போவான். 9 டைல்ஸ் முட்டாள், இங்க வெளியே போகணும்னா நீ தாண்டா போகணும்ட்டு நருட்டோவை கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். நருட்டோக்கு வெர்ஷன் 2 4 டைல்ஸ் வந்திருக்கும். ஜிராயா கெரோட்டோரா தள்ளி நிற்பாங்க. கெரோட்டோரா அது ஆஃப்டர் ஆல் பொறுப்பில்லாத ஐடியாங்கும். வேற வழியே இல்லைன்ட்டு ஜிராயா சப்ரஸ் டாக் எடுப்பாரு. கெரோட்டோராவை தள்ளி போய்க்க சொல்லிட்டு நான் நருட்டோ ஸ்டாப் பண்றேன்ட்டு ஜம்ப் பண்ணுவாரு. ஜிராயா வரதை பார்த்துட்டு வேற லெவல் அட்டாக் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. நருட்டோ கண்ணை முடிச்சு பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன்பா. ஜிராயா முடிச்சிட்டியான்பாரு. நருட்டோ ஷாக்ல என்னாச்சுன்னு கேட்பான். ஜிராயா வேற என்ன, நீ ரேம்பேஜ் ஆயிட்ட, உன்னை தடுக்க பார்த்தா ரிசல்ட் ஏதோ என்ன சில விழா எலும்பு முறிஞ்சிருக்குன்னு வழியில இருப்பாரு. நருட்டோ நானா செஞ்சேன்னு கேட்பான். ஜிராயா அது உன் தப்பு இல்ல நருட்டோ, நான் அந்த சில விஷயங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தேவையில்லாத ஐடியாவோட வந்துட்டேன்பாரு. நருட்டோ பெர்விசேஜ் நான்பா. ஜிராயா சாரிலாம் கேட்காத, சில நேரங்களில் ட்ரைனிங் தப்பா தான் போகும், நார்மல் தான் பாரு. நருட்டோ ஆனா அது என்ன பிடிச்சிச்சு, நான் என்ன செய்யணும்பா. ஜிராயா கெரோட்டோர் சொன்னது சரிதான், கடினமா இருக்கனால கைவிட்டலையான்பாரு. நருட்டோ 3 டைல்ஸ் வர வரைக்கும் எனக்கு
கான்சியஸ் இருந்துச்சு. ஆனா நான் அந்த அதிக சக்தியை உணர்ந்தேன். அப்புறம் இந்த ஜுட்ஸு கண்டிப்பா தேவைங்கிறத உணர்ந்துட்டு படுப்பான். இப்போ இது எனக்கு இம்பாசிபிளா இருந்தாலும் நான் அதை கைவிட போறதா இல்ல. பெர்விசேஜ் நீங்களும் ஃபோர்த் ஹோக்காகேவும் என் மேல போட்டிருக்க நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டேன்பான். ஜிரேயா இதை சிம்பிளாவோ ஈஸியாவோ டீல் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு எப்பவும் தெரியும். இதை செய்ய வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சாலும் பாரு. சக்குரா மனசுக்குள்ள இப்போ நருட்டோ எங்கேயாவது கடினமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் நான் எனக்காக சாரியா ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு திங்க் பண்ணுவா. சனா சாண்ட்ஸ்டாம் ஜுட்ஸு பண்ணுவா. சனா மிச்சத்தனையும் பார்த்து கக்கான்பா. மாமுஷி லேடி சாயா எல்லாம் உங்க கையில தான் இருக்குன்பா. சாயா கஸ்ட் சாண்ட் பெப்பர் ஜுட்ஸு பண்ணுவா. மணல்ல இருந்து உருவங்கள் வரும். சோஜி திடீர்னு எப்படி மணல் புயல் வருது, அதுவும் நம்மள மட்டும் சுத்தின்னு கேட்பான். சக்குரா இது ஒன்றும் நேச்சுரல் இல்ல, தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கோன்பா. ஈனோ அவங்களா தான் இருக்கணும். இன்னும் அவங்களுக்கான பாடத்தை அவங்க கத்துக்கல போலயே, நம்ம பார்வையை தடுத்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க போலன்பா. சோஜி அவங்களுக்கு இந்த நிலப்பரப்புல ஆல்ரெடி அட்வான்டேஜ் இருக்குன்பா. ஈனோ நான் பாக்குற இமேஜஸ்ல உங்களுக்கு அனுப்ப பாக்குறேன்ட்டு ட்ரை பண்ணுவா. எக்ஸாஸ்ட் ஆயிருவா. விலக வரவும் சக்கரா புடிச்சிட்டு சக்குரா நீ ரொம்ப நேரமா உன்னோட முழு சென்சரி பர்செப்ஷன்ல இருந்தேன்பா. என்னால இன்னும் ஹேண்டில் பண்ண முடியும்பா. ஈனோ சாயா இதுக்கப்புறமா என்னோட கர்ஸ்ட் சாண்ட் பெப்பர் ஜுட்ஸு நிறைய தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்க. அந்த சென்சரி டைப் பிளாண்டியுமே சோர்ந்துதான் இருக்கா. என்னோட ஜுட்ஸுவை ஃபோர்ஸ்டா வெளியே தலை வச்சதுல அப்புறம் இப்போ நிறைய கர்ஸ்ட் சாண்ட் பெப்பர் இருக்கு. இவ்வளவுக்கும் சென்சரி பர்செப்ஷனை யூஸ் பண்றது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலைன்பா. இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிறத காட்டுவாங்க. சாயா மாமுஷியை தாட்டி விடுவா. சாயா சனா இப்போ நீன்பா. அவ சாண்ட் க்ளோக் ஜுட்ஸு பண்ணுவா. மாமுஷியை சாண்ட் கவர் பண்ணும். சக்கர ஒன்று ஓவரா புஷ் பண்ணிக்காத ஈனோன்பா. சோஜி நம்ம ஒவ்வொருத்தருக்கான லைனை பார்த்துட்டாலே போதும், மேனேஜ் பண்ணிடலான்பா. ஈனோ ஓகேன்ட்டு நம்ம பாக்குறத கனெக்ட் பண்ண நான் மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுவை பயன்படுத்துறேன். அது என்னோட சுமையை கொஞ்சம் குறைக்கணும் ஈனோ. சாண்ட் பெப்பர்ஸ் வரும் அடிச்சு காலி பண்ணிட்டு சோஜி இது வேலைக்காகுது ஈனோ, இதெல்லாம் வீக்கா இருக்குன்பா. ஈனோ அதே தான் அட்டாக் பண்ணுவா. சோஜி ஃபைட் என்ஜாய் பண்ணுவான். அப்போ ஒன்னு அட்டாக் பண்றப்ப பார்த்தா மாமுஷியா இருப்பான். ஸ்னேக் யூஸ்வான். சோஜியை கடிச்சிரும். சக்குராவை அட்டாக் பண்ண பாப்பான். ஈனோ குறுக்க வந்துருவா. அவளையும் கடிச்சிரும். சோஜி ஈனோன்னு கத்திட்டு வந்து அவளை கடிச்ச ஸ்னேக் வெட்டிடுவான். மாமுஷி ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமே விஷம் பரவிடும், உங்களால நகர முடியாம போயிரும் சிரிச்சிட்டே பின்னால போயிருவான். சக்குரா சோஜி ஈனோன்பா. ஈனோ இதெல்லாம் ஒன்னும் இல்லைன்பா. சோஜி என் உடம்புல அந்த பாய்சன் பரவறதுக்கு முன்னால எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவன்பா. சக்கரா மனசுக்குள்ள இப்போ நான் பாதுகாக்கப்படுறேன், இது சரியில்லை, எனக்கு தெரியும் நான் மாறிட்டேன், நான் என் சக்கராவில வேகமா இருக்கணும், அந்த டைம் போல திங்க் பண்ணுவா. ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு சீக்கிரமா ட்ரீட் பண்ணி ஆகணும், இல்லனா செத்துருவாரும்பாங்க. சக்கரா நம்ம சீக்கிரமா லேடி சுனாடேவை கூட்டிட்டு வரணும்னு இருப்பா. ஐசியூக்கு கூட்டிட்டு போங்கன்னு இருப்பா. சுனாடே சொல்லியிருப்பாங்கல்ல உன்னை சர்ஜரி பண்ற கூட மாட்டேன், பேட்டில் ஃபீல்டுக்கும் போக அனுமதிக்க மாட்டேன்னு. சக்கரா அதை திங்க் பண்ணிட்டு மனசுக்குள்ள லேடி சுனாடேவுக்காக வெயிட் பண்ணா பேஷண்ட் செத்துருவாருன்னு திங்க் பண்ணிட்டு போயிருப்பா. நான் ஏதாவது பண்ணியானு திங்க் பண்ணிருப்பா. அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள வரவும் சோஜி என்னன்னு கேட்பான். ஈனோ என்னோட மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுவால சக்கராவோட உணர்வுகள் நமக்குள்ள ஊடுருவுதுன்பா. சக்கரா அந்த பேஷண்ட்க்கு ட்ரீட் பண்றப்ப இதை நான் தான் பார்த்தாகணும், இது சக்கரா கண்ட்ரோலுக்கான நேரம், நல்லதுக்கே இல்ல, என்கிட்ட போதுமான சக்கரா இல்ல, சாஸ்கே நருட்டோன்னு திங்க் பண்ணிட்டு இப்படிப்பட்ட நேரத்திலும் கூட நான் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கேன், இனியும் என்னால முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், நான் இதை செய்யலைன்னா இந்த மனுஷன் செத்துருவான், எனக்கு அதிக சக்கரா தேவை, என் சொந்த ஸ்ட்ரென்த்தால இதை நான் செஞ்சு முடிக்கணும், என்னோட சொந்த வில் பவராலையும் திங்க் பண்றப்ப சக்கரா கொஞ்சம் ஃபில் ஆகிறத காட்டுவாங்க. சக்கரா மனசுக்குள்ள இது கொஞ்சம், ஆனா சக்கரா ஃபில் ஆகிறத என்னால உணர முடியுதுன்னு திங்க் பண்ணுவா. என்னால முடியும் இவரை காப்பாத்துவன்னு திங்க் பண்ணிருப்பா. காப்பாத்தியும் இருப்பா. சக்கரா சுனின் எக்ஸாம்ஸ் எடுத்துக்க போறத சுனாடே கிட்ட சொல்லும் போது என்ன சுனின் எக்ஸாம்ஸ் எடுத்துக்க போறியா சீரியஸாவான்னு கேட்டிருப்பாங்க. சக்குரா ப்ளீஸ் பண்ணிருப்பா. நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டிருப்பாங்க. சக்குரா 2 டேம், ஒன்னு 100 ஹீலிங் ஜுட்ஸுக்கானது, இன்னொன்னு என்னோட நார்மல் யூஸ்க்கானது, என்னால 2 டேமையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது, சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்பா. சுனாடே ஷாக்ல பார்க்கவும் சக்குரா நான் எனக்கான லிமிட்டை டெஸ்ட் பண்ணணும், என்ன எவ்வளவு தூரம் புஷ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் புஷ் பண்ணிக்க விரும்புறேன். இந்த சுனின் எக்ஸாம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவ தான். அதெல்லாம் விட சோஜி ஈனோவும் அவங்களோட சேர்ந்துக்கு இன்னும் கூப்பிடுறாங்க. அவங்க சுனின் எக்ஸாம்ஸ் அவங்களோட சேர்ந்து எடுத்துக்க சொல்லி கேட்கறாங்க. அவங்க ஏன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் மதிக்க விரும்புறேன், தயவு செஞ்சு போக விடுங்கன்னு இருப்பா. ஆத்தரைஸ் சீல் பண்ணி இந்த எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சக்குரா தேங்க்ஸ் பண்ணிருப்பா. சுனாடே அதெல்லாம் இருக்கட்டும், சுனின் எக்ஸாம்ஸ்ல உனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீ மட்டும் தான் பொறுப்புன்னு இருப்பாங்க. புரிஞ்சுதாங்க போது சரின்னு இருப்பாங்க. சோஜி உடம்புல பாதி பாய்சன் இறங்கி இருக்கும். வண்டிட்டு நீ அவ்வளவு ப்ரெஷர்ல இருந்தும் எங்களோட சேர ஒத்துருக்குன்பா. ஈனோ எங்களுக்கு ஐடியாவே இல்ல, உங்ககிட்ட கேட்டு அதிக ப்ரெஷரை போட்டிருக்கோன்பா. சக்குரா இல்ல உங்களுக்காக இல்ல கைஸ், இது எனக்காக தான் பண்ணேன், எனக்காக மட்டும் தான் மனசுக்குள்ள நான் எப்பவும் பின்னால இருந்து நருட்டோ சாஸ்கேயோட முதுக தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இது நான் என்ன சேலஞ்ச் பண்ணிக்கிற நேரம். ஈனோ சோஜி என்ன நம்பருக்கு நன்றி, உங்களோட சேர என்கிட்ட கேட்டதுக்கு நன்றி, நிஜமா ரொம்ப நன்றின்னு திங்க் பண்ணுவா. சனா மேல பார்த்துட்டு இனி அந்த தடியனாலையோ இல்லைன்னா அந்த பிளாண்ட் ஹேர் உள்ளவனாலையோ நகர மாட்டாங்க. அந்த பெரிய நெத்திக்காரியுமே சீக்கிரமாட்டு ஷாக் ஆவா. திடீர்னு அந்த பெரிய நெத்திக்காரியோட சக்கரை அதிகமாகுதுன்பா. டேம் நிரம்பி வலியும். இப்ப என்கிட்ட போதுமான சக்கரா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு என்னாலும் சரி சோஜியை ஈனோவையும் நான் பாதுகாப்பேன், இதை ஒரே அடியில காலி பண்றேன்ட்டு டீம் சாயாக்கு பக்கத்தால போய் பஞ்ச் வைப்பா. வேற லெவல் இம்பாக்ட் ஆகும். லேண்ட் ஸ்டைல மாட்டின மாதிரி இருப்பாங்க. சாயா நான் தோப்புல தோக்க மாட்டேன்பா. சனா அக்கான்பா நம்ம தோத்துட்டோன்பா. மாமுஷி நீ 100 வருஷத்துக்கு டாய்லெட் கிளீன் பண்ணணும்பாங்க. அலருவான். இன்னும் லைட்டா கண்ண முடிச்சு பாக்குறப்ப சக்குரா எப்படி ஃபீல் பண்ற, உடம்புல இந்த விஷத்தை எடுத்துட்டேன், சீக்கிரமாவே இந்த மலட்டு தன்மையும் போயிரும்பா. இன்னும் தேங்க்ஸ் பண்ணுவோம். சக்குரா இல்ல நான் தான் உங்க 2 பேத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாகணும், என் மைண்ட் டிரான்ஸ்மிஷனால பாத்தையில நான் என் சொந்த மோட்டிவ்ஸால உங்களை ஆபத்துல தள்ளிட்டேன்பா. ஈனோ நீ செஞ்சதான்பா. சக்குரா ஷாக்ல பாக்கவும் ஈனோ சும்மா சொன்னேன், உன்னை எங்க டீம்ல சேர சொல்லி கேட்டாலே எனக்கு சந்தோஷம்பா. சக்குரா வைக்கப்படுவா. சோஜி எனக்கும் சந்தோஷம் தான், நம்ம 3 பேருக்கு எதிரா யார் வந்தாலும் நம்ம அவங்கள தோக்கடிப்புங்கிற உணர்வு எனக்கு இருக்குன்பா. சக்குரா 2 பேத்தையும் பார்த்து வைக்கப்பட்டு 2 பேத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுவா. சோஜி ஈனோ சிரிக்கவும் சக்குரா அப்படி என்ன ஃபனியா இருக்குன்பா. சோஜி வா சென்ட்ரல் டவருக்கு போலான்பா. ஈனோ நம்ம செகண்ட் எக்ஸாமோட ஃபினிஷ் லைனுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்பா. சக்குரா நருட்டோ சாஸ்கேவை பின்னால இருந்தே பார்த்திருப்பால, அவங்களை கேட்ச் அப் பண்ற மாதிரி காட்டுவாங்க இந்த இடத்துல. சோஜி ஈனோ சீரியஸாவே தேங்க்ஸ்ன்பா சக்குரா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஹிடன் பிளாட் செட் இன் டு மோஷன்ங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு. habatahi